ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். லோக்சபா மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் அவசியமா இல்லையா, அதை பத்தி தான் இந்த சிறிய காணொலி. இப்ப சமீபத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில ஒரு எம்பிஸ்கான கூட்டம் நடந்தது. அதுல இந்த 543 தொகுதிகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் 39 தொகுதியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மார்ச் 2025 ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்ப இருந்த தமிழ்நாடு அரசு, அப்ப இருந்த மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில நடந்தது. அப்போ அந்த சமயத்துல நான் ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அந்த ஆர்டிக்கல்லையும் நான் இதையே தான் குறிப்பிட்டிருந்தேன், 543 மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன், அதை நான் இந்த சின்ன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோக்சபால எவ்வளவு சீட்டு அப்படின்ட்டு நிர்ணயிக்கிறது அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கீடு நடந்து முடிஞ்ச உடனே, சென்சஸ் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீட்ஸ் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ட்டு அரசியலமைப்புல கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் 1952 அந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே, 51 சென்சஸ் முடிஞ்ச உடனே 494 சீட்டு இருந்தது. 1961 சென்சஸ் முடிஞ்ச உடனே 522 சீட் ஆச்சு. 71 சென்சஸ்க்கு அப்புறம் அது 543, இப்ப இருக்கக்கூடிய 543 இடங்களாக முடிவு செய்யப்பட்டது. ஆனா நெருக்கடி நிலை, எமர்ஜென்சியின் போது பாப்புலேஷன் கண்ட்ரோல், அதற்காக இதை இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம், இந்த 543 மாத்த வேணாம். ஏன்னா சில மாநிலங்கள்ல ஜனத்தொகை அதிகமா வளருது, சில மாநிலங்கள்ல கம்மியா வளருது. அதிகமா வளர்ற மாநிலங்களுக்கு அதிக இடம் கொடுத்தா அது அரசியல்ல அவங்களுக்கு அதிக தாக்கத்தை கொடுக்கும். பட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு அது ஒரு டிஸ்இன்சென்டிவ், ஒரு நெகட்டிவா போயிடும். அப்படின்றதுனால 25 வருஷத்துக்கு இதை தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு 76 முடிவு பண்ணி 2001 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. 2001 வரும்போது திருப்பி 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு 2026 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. இப்போ 2026 வந்ததுனால இது எப்படி பண்றது அப்படின்ற இஷ்யூ. ஸோ இந்த 1971 நம்மளுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருந்தது, கிட்டத்தட்ட 55 கோடி. நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சில ஸ்டேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆந்திரால கிட்டத்தட்ட 2.78 கோடி, அதுக்கு எவ்வளவு சீட்டு, 25 சீட்டு. பீகார்ல 4 கோடி, அதுக்கு 40 சீட்டு. தமிழ்நாட்டில் 4 கோடி, நமக்கு 39 சீட்டு. உத்தரப்பிரதேஷ்ல 8 கோடி, அதுக்கு 80 சீட்டு. அதாவது தோராயமா 10 லட்சம் ஜனத்தொகைக்கு ஒரு எம்பி அப்படின்றது இந்த 543க்கான பேசிஸ் 1971 சென்சஸ் படி. பட் அதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு தேதியில என்ன பிரச்சனை, அதாவது ஜனநாயகம்ன்றது என்ன, மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி. அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு, ஒரு வாக்கு தான் இருக்கணும். அந்த வாக்குகளோட வேல்யூ எல்லாருக்கும் ஏறத்தாழ ஈக்குவலா இருக்கணும். அதாவது முன்னால பாத்தீங்கன்னா 1971 சென்சஸ் படி 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் 2026 இன்னும் ஜனத்தொகை நடக்கல, அது நடக்க போகுது, இப்போ நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் மார்ச் 1 ரெஃபரன்ஸ் டேட்ல 2027 சென்சஸ் வரும். பட் எஸ்டிமேட்ஸ் இன்னைக்கு தேதியில இந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு ஜனத்தொகை, நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் அதே தான் இருக்கு. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆந்திரால 22 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, பீகார்ல 33 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, கேரளால 17 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, தமிழ்நாட்டில் 19 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, ராஜஸ்தான்ல 33 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. வேறுபடுதா? அதாவது நீங்க கேரளாவோட ஒரு குடிமகனோ அளிக்கிற ஓட்டுக்கு 1 அப்படின்ட்டு வேல்யூ வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸோட வேல்யூ அதோட ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுக்கு 0.89 வேல்யூ, ஆனா பீகாருக்கு 0.53 தான், யூபிக்கு 0.58 தான். அதாவது அங்க இருக்கிற ஒரு குடிமகளோட வாக்கு இங்க இருக்கிற குடிமகளோட வாக்கோட கம்பேர் பண்ணும்போது வேல்யூ கம்மியா இருக்கு. அப்படின்றதுனால இது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானது, அதனால நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. ஆனா வெறும் வெறும் ஜனத்தொகை எப்படி இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அது கூட்டாட்சி முறை, நம்ம ஒரு கூட்டாட்சி கண்ட்ரி, ஃபெடரலிசம், அதற்கு எதிராக போயிடும் இல்லைங்களா? ஏன்னா இதை வெறும் ஜனத்தொகையின் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ணா யூபிக்கு 80ல இருந்து 143 சீட் ஆகும், ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து 50 சீட் ஆகும், பீகாருக்கு 40ல இருந்து 79 சீட் ஆகும். கிட்டத்தட்ட இரட்டிப்பு அடையும் அவங்களோட நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஆனா கேரளா 20 சீட் 20ஆவே இருக்கும். தமிழ்நாடு 39 சீட்டுன்றது 49 சீட்டுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும்.
அண்ட் கைஸ், இது வெறும் நார்த் வர்சஸ் சவுத், வடக்குக்கும் தெற்குக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது 13 சீட்டு, அது வெறும் 18 சீட் ஆகும். நார்த் ஈஸ்ட்ல பல சிறு சிறு மாநிலங்கள், அருணாச்சல், மணிப்பூர், நாகாலாந்துல எல்லாம் 1-2 சீட் இருக்கு, அது அப்படியே தான் தங்கி போயிடும். சோ யோசிச்சு பாருங்க, 543 சீட்ல அவங்களுக்கு எல்லாம் 1-2 சீட் இருக்கு. இன்க்ரீஸ் பண்ற 800க்கு மேல சீட்லயும் அவங்களுக்கு 1-2 சீட் தான் இருக்குன்னா அவங்களுடைய அரசியல் தாக்கம், அவங்களுடைய பொலிட்டிக்கல் வாய்ஸ் குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? சோ இதுக்கு என்ன வழி? இன்டர்நேஷனலா எப்படி நடத்துறாங்க? சில கம்பேரிசன். யூஎஸ்ஏல 435 சீட், நம்மளோட மக்களவை மாதிரி அங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு அவை இருக்கு. அந்த அவையில 435 எண்ணிக்கைய 1913லயே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல அங்க 435 பேர் தான் எலெக்ட் ஆறாங்க. அன்னைக்கு தேதியில அவங்களோட ஜனத்தொகை 9 கோடி, இன்னைக்கு தேதியில எவ்வளோ 34 கோடி எஸ்டிமேட் 2024 படி. பட் அதே 435 பேர் தான். யூரோப்பியன் யூனியன் அந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டிக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு மெத்தட். அது என்னன்னா, கம்மி ஜனத்தொகை கொண்ட மாநிலங்கள்ல, அந்த ஊர்ல நாடுகள்ல, பட் நம்மளுக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா கம்மி ஜனத்தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்கும், அதிக ஜனத்தொகை கொண்ட மாநிலங்களுக்கு கொஞ்சம் கம்மி பிரதிநிதித்துவம். இப்ப கிட்டத்தட்ட நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம் இன்டைரக்டா. கேரளால 17 லட்சம் பேர் ஒருத்தர் செலக்ட் பண்றாங்க எம்பிஸ், ஒரு 17 லட்சம் மக்கள் சேர்ந்து ஒரு எம்பியை எலெக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல 19 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பி எலெக்ட் பண்றாங்க. பீகார்லயோ, ராஜஸ்தான்லயோ, யூபிலயோ 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு எம்பி எலெக்ட் பண்றாங்க. இதுதான் இனவே டிக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு ஈக்குவலன்ட். சோ இதுல எதனால இப்போ இந்த பிரச்சனை? இது 2026 வந்ததுனால இந்த பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ரொம்ப நியாயமாக 1/3 ஆஃப் தி லோக்சபா சீட்ஸ், மக்களவையிலையும் சரி மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றங்களையும் சரி 3/1 பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ற சட்டம், அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2023ல நிறைவேற்றியாச்சு. அது கண்டிப்பா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பெண்களுக்கான தேர் ஜெனுவின் டிசர்விங் 1/3 ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஆனா அத இருக்கிற ஆண் அரசியல்வாதிகள், இஃப் யூ ஹேவ் டு புட் இட், அவங்களுக்கு இருக்கிறதுல இருந்தே 1/3 கொடுக்கிறதுக்கு பதிலா இதை 50% இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்ப என்ன சொல்றாங்க, மோஸ்ட் லைக்லி என்ன பண்ண போறாங்க தெரியல, எப்போ வரப்போகுது இந்த மசோதான்ட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ணிடலாம் எல்லா மாநிலத்துக்கும். அப்படின்னா அதே பர்சன்டேஜ் தானே தமிழ்நாடுக்கு இப்ப 7.2% இருக்குன்னா அப்பயும் 7.2% தான் இருக்கும். இன்னும் எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். 543 அப்படியே 816, தமிழ்நாடு 39ல இருந்து 59, கேரளா 20ல இருந்து 30, யூபி 80ல இருந்து 120. பட் ஆனா இது பண்றதுக்கான ரீசன் என்ன? இது பண்றதுக்கான ரீசன் வெறும் அந்த 1/3 இருக்கிற சீட்ஸ்ல இருந்து 1/3 விமனுக்கு கொடுக்காம புதுசா இன்னொரு 50% இன்க்ரீஸ் பண்ணி அதுல 1/3. சோ அதனால 272 புதுசா கிரியேட் ஆகிற சீட்ஸ் பெண்களுக்கு போயிடும். இந்த 543ல ஆண்களும் கண்டெஸ்ட் பண்ணலாம், பெண்களும் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை இருக்கணும். அப்படின்றதுக்கான ஒரு ரீசனுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே பர்சன்டேஜ்ல எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனால என்ன ப்ராப்ளம்? ஆனா அதனாலயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் கேன் கோ அப். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம 55 கோடியில இருக்கும்போது 543 சீட்டோட இருந்தோம். இப்ப 140 கோடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதே 543 நம்ம கிட்டத்தட்ட 50 வருஷம், 1976ல இருந்து 2026 வரைக்கும் 50 வருஷம் இந்த 543 சீட்டோட நம்மளுடைய நாட்டை நிர்வகிச்சிருக்கோம். ஒரு எம்பியோட முக்கியமான வேலை யூனியன் லிஸ்ட், அதாவது ஒன்றிய பட்டியல்ல இருக்கிற முக்கியமான தொலைத்தொடர்பு, ரயில்வேஸ், டிஃபென்ஸ், ராணுவம், இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டம் இயற்றுவது. அத மெஜாரிட்டி ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மத்திய அரசாங்கம் கொண்டு வர பல ஸ்கீம்ஸை மாநில அரசாங்கம் தான் செயல்படுத்துது. சோ அதனால இந்த 543 இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய, இதை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கலாம். இது ஜனநாயகம் ஒரு பக்கம் இருக்கு, கூட்டாட்சி முறை இன்னொரு பக்கம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற போட்டின்னு பார்க்காம, இது ரெண்டுத்தையும் ஆர் அப்படின்னு பார்க்காம அண்ட் ரெண்டுத்தையும் கூட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், 543 அப்படியே வச்சுக்கலாம். ஆண் அரசியல்வாதிகள் முன் வரணும், பரவாயில்ல. 543ல 1/3, அந்த 181 சீட் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கணும். மீதி 362 சீட்ல ஆண்கள் இல்ல பெண்கள் யார் வேணாலும் போட்டி போடலாம். ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா எம்எல்ஏ, சட்டமன்றத்தில் எம்எல்ஏவை இன்க்ரீஸ் பண்ணுங்க as per the population, latest population.
அதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மாநிலத்துக்குள்ள, அங்கேயும் சில பிரச்சனைகள் வரலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு மாநிலத்துக்குள்ள அதை ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், உள்ளாட்சி கட்டமைப்பை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதுதான் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னோட ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். பட் இது இப்போ நியூஸ்ல இருக்கிறதுனால ஐ தாட் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் மை வியூ பாயிண்ட் அகைன். தேங்க்யூ.